மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். உடல் நலம் நல்லா இருக்கணுங்க. அதை விட இன்னொரு நலம் தேவை. என்ன தெரியுமா? மனநலம். ஸோ மனநலம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா மனநல மருத்துவர் என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கணும். பாருங்க. வணக்கம். உலக மனநல விழிப்புணர்வு நாள் அக்டோபர் 10ஆம் தேதி உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டே. மனநலம் பற்றின விழிப்புணர்வு எதற்காக தேவை அப்படின்னு நம்மலாம் யோசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம மனசு இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். இது என்னடா மனநலத்தை பற்றி தனியாக என்ன சொல்லணும்? எல்லோரும் உடம்பு நல்லா பலமாக சந்தோஷமாக ஒரு திடகாத்திரமாக இருந்தால் போகாதா அப்படின்னு பல பேர் சொல்லலாம். பட் நலம் அப்படின்றது இந்த உடல் நலம் மட்டும் இல்லை, உடலில் வலு மட்டும் இல்லை, ஒரு வியாதிகள் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை. மனதளவிலையும் ஒரு சந்தோஷம், திருப்தி, வாழ்க்கையில் ஒரு பிடிப்புணர்வு. நம்ம எதை செய்கிறோமோ அதில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு மற்றதை பற்றி நினைக்காம, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம நல்லா பண்ணுறோம்னா அது ரொம்ப முக்கியமாக போகுது. ஒன்று வேணாம், சாதாரணமாக இன்றைக்கி நம்ம சமைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பருப்பு சாம்பார், இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆனால் இது பல பேர் சமைக்கிறத பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு சிலர் சமைத்தது மட்டும் ஒரு சுவை அதிகமாக இருக்கும். எல்லாரும் அதே கணக்கில் தான் போட்டு அதே மாதிரியான பொருட்கள், பருப்போ தண்ணியோ அதுக்கு வேண்டிய சாம்பார் பொடியோ எதை போடுறாங்களோ ஒரே மாதிரி தான் எல்லாரும் செய்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் ஒரு சில பேர் சமைக்கிற மட்டும் அது ஒரு தனி ருசி இருக்கும். அதை கை மனம்னு சொல்கிறீங்களா, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அங்கே முழு மனசோட அதில் முனைஞ்சு செய்கிறாங்க. அதான் அந்த நேரத்தில் அந்த பருப்பு சாம்பார் சமைக்கிறப்ப அதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அந்த பருப்பு சாம்பார் ருசியாக வருது தான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு ஒரு குறிக்கோள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு மனநிலைமையை கொண்டு வர்றது தான் மனநலம். நாள் முழுக்க அந்த பருப்பு சாம்பாரை பற்றி நினச்சிட்டு இருக்க முடியவும் முடியாது. இப்போ செய்கிறோம், இன்றைக்கி நம்ம செய்கிற வேலை. ஸோ அது பருப்பு சாம்பாரோ, இல்லை கார் ஓட்டிக்கிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோமோ, இல்லை ஒரு ஃபைல் பார்க்குறோமோ, இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டைப் படிக்கிறோமோ, இல்லை ஏதோ ஒரு படம் எடுக்கிறோமோ, ஒரு ஷூட்டிங் செய்கிறோமோ, ஹீரோவாக நடிக்கிறோமோ, வில்லனாக நடிக்கிறோமோ, டைரக்ட் செய்கிறோமோ, ஆஸ்பத்திரியில் இருக்கோமோ, ஆப்ரேஷன் செய்கிறோமோ, எந்த வேலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனம் ஒரு நிலைப்பற்று முழுமையாக அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஈடுபட்டு முழு ஆர்வத்தோட சந்தோஷமாக செய்கிறது தான் அந்த மனம் நலமாக இருக்கிறது என்பதற்கு அறிகுறி. இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சுலபம், எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் என்ன ஆகுது, நம்ம சாம்பார் சமைக்கிறப்ப தான் இன்றைக்கி சாயங்காலம் எங்கே போகணும், அது இன்றைக்கி கரண்ட் மத்தியானம் இருக்குமா, இல்லை பையன் படிச்சிட்டானா பரீட்சைக்கு, இல்லை இன்றைக்கி நம்ம ஏதோ டிராஃபிக் ஜாம் இருக்குமா, இல்லை ஏதோ பந்து நடக்குமா அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயம் ஓடுறப்பையும் கவனம் நம்ம செய்கிற வேலையிலேருந்து விலகி போகுது. அந்த விலகி போகிறப்ப, அந்த ஈடுபாடு குறையிறப்ப நம்ம செய்கிற அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை ஒன்று சேர்ந்துருது. அது அடிப்படை கடைசியில் நீங்கள் டேபிளில் கொண்டு போய் பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப யாரும் குற்றம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு தெரியும், இது என்னவோ எப்பவும் பண்ண போல இல்லை, இன்றைக்கி எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு தோணும். இதுதான் உண்மை. ஒரு வேலையை முடிச்சுட்டு வரப்ப எனக்கு திருப்தியாக இருந்தது, இந்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சேன், இதை 4 பேர் மதிக்க போகிறாங்க அப்படின்றது அந்த உள்ள நமக்கு இருக்கிற அந்த இன்வால்மெண்ட்லேருந்து தான் வருது. சரி, இப்படிப்பட்ட மனநலம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அடிப்படையில் ஒரே ஒரு தேவை, நம்ம என்ன செய்கிறோமோ அதில் இருக்கிற ஆர்வம், அதில் இருக்கிற ஒரு உண்மையான ஈடுபாடு, சின்சியரிட்டி. நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோமா? நிறைய பேர் அதில் தான் மாட்டிப்போம். இது அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடணும், இதில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க அந்த மனசுக்குள்ளே ஒரு கிளி, ஒரு திகில், ஒரு பயம் உருவாகி அது பெருசாக அது நம்ம செய்கிற வேலையை நிச்சயமாக
ஒரு 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 வகையில் இடையூறு செய்யும். அந்த இடையூறு செய்கிறப்ப நம்ம பண்ணுற வேலையோட குவாலிட்டி குறைஞ்சி போகும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி குறைஞ்சி போனது நமக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஆனால் பல பேருக்கு தெரியல அப்படின்னா என்ன, என் மனசுக்கு தெரியுது இல்லையா, என் மனசுக்கு நான் செய்தது நல்ல வேலை இல்லைன்னு தெரியுதே, அப்போ என்ன ஆகும், என் மனசு ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமைக்கு போகும். அது அப்போ தான் என் மனநலம் மொள்ள கெட்டு போக ஆரம்பிக்குது. இது போல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தாமல் முள்ள 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 விலகி போகிறோமா, அந்த நேரத்தில் முள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநலம் கெட்டு போகுது. உடல் நலம் கெட்டு போகிற மாதிரி தான். இன்றைக்கி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி மட்டும் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், இன்றைக்கி மட்டும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி மட்டும் நம்ம ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டும்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன ஃபிசிக்கல் மிஸ்டேக்கும் சேர்ந்து உடம்பு பலத்தை குறைக்கிற மாதிரி இது போல் சின்ன சின்ன பல விஷயங்கள் சேர்ந்து அந்த மனசு ஈடுபடாமல் ஒரு கொஞ்சம் அரை குறையாக செய்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் சேர்ந்து ஒரு முள்ள 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 அதை அடுக்கிக்கிட்டே போய் ஒரு நாள் அது நம்ம மனநிலையை பாதிக்க ஆரம்பிக்கும். அது பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப மறுபடி இதே மாதிரி ஒரு நிலை கொண்டு எதை செய்ய முயன்றாலும் அது ஐயோ நேற்றுக்கு பண்ண சாம்பார் நல்லா இல்லையே, நம்ம என்ன நல்ல சாம்பார் பண்ணி இது வரைக்கும் 1 மாதம் ஆயிடுச்சே அப்படின்னு முள்ள 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 சாதாரண சாம்பார் செய்கிற விஷயத்துலேருந்து மனசு முள்ள நமக்கு கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். சரி, நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அன்றைக்கி ஏதோ ஒரு டைவர்ஷன் ஆகிடுச்சு, மனசு வேற எங்கேயோ போயிடுச்சு, அன்றைக்கி பண்ண வேலை நல்லா இல்லை. அப்போ அதனோட ஒரு தாக்கம் நம்ம மற்ற வேலைகளிலும் இருக்க போகிறது. ஸோ என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு தாக்கம் வரப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிக்கலாம். சரி, நான் ஏன் இன்றைக்கு எப்பவும் போல் இல்லாமல் என் மைண்டு ஏன் எங்கேயோ போச்சு. ஸோ அதை பற்றி யோசிக்கிறப்ப நமக்கு நிச்சயமாக புரியும், நம்ம எதை நினச்சி இங்கே கவனத்தை சிதற விட்டோம், வேறு எங்கே போச்சு கவனம், அந்த ஆங்கிள் எங்கே போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா உட்கார்ந்து அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசித்து அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். சில நேரங்களில் தீர்வு காண முடியாத பல தொல்லைகள் இருக்கலாம். அந்த தீர்வு காண முடியாத தொல்லைகள் அப்படின்னு வரப்போ அதுக்கு நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம்ன்றதையும் ஒரு வழி பார்க்கலாம். பட் நம்ம யோசித்து பார்க்குறோமா, நிச்சயமாக நம்ம மனசில் ஏற்படக்கூடிய பல சலனங்களுக்கு ஏதோ ஒரு விடை நமக்கே கிடைக்கும். நம்ம மனம் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம் கடமை. என் மனசை கெடுத்தது அவங்கெல்லாம் கிடையாது, என் மனசை கெடுப்பது நான் மட்டும்தான். என்னால் மட்டும்தான் என்னை மனசை கெடுத்துக்கவும் முடியும், என்னால் மட்டும்தான் அந்த கெட்டுப்போன மனசை மறுபடி ஒரு புத்துணர்ச்சியோட சிறப்பாக கொண்டு வர முடியும். ஸோ மனநலம் காப்போம். அந்த மனநலம் என்பது மிகவும் முக்கியமானது. இதை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி.